ஹே காய்ஸ், வெல்கம் டு சூர்யா அகாடமி. இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், உலகத்தில் இருக்க 5 மிகப்பெரிய ஓஷன்ஸ், சரிங்களா? இந்த பெருங்கடல்கள் அவங்களோட வரிசை, அதாவது பெரிய கடல்ல இருந்து சின்ன ஓஷன் வரைக்கும், அந்த பெரிய ஓஷன்லேருந்து சின்ன ஓஷன் வரைக்கும் அந்த 5 டாப் 5 வந்து எப்படி ஞாபகம் வச்சுக்கிறது அப்படிங்கிறதுக்கான ஷார்ட்கட் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஓகேவா? ஃபர்ஸ்ட் வந்து டாப் 5 என்னென்ன அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, பசிபிக் ஓஷன், சரிங்களா? பசிபிக் பெருங்கடல் தான் ஃபர்ஸ்ட் இருக்கிறதுலே பெரிய பெருங்கடல், சரிங்களா? பெரிய ஓஷன் என்னன்னா பசிபிக். 2வது இடத்துல அட்லாண்டிக் இருக்கு, சரிங்களா? 2வது இடத்துல அட்லாண்டிக். 3வது இடத்துல இந்தியன் ஓஷன், நம்மளோட இந்தியன் ஓஷன் 3வது இடத்துல இருக்கு, ஓகேங்களா? 4வது இடத்துல சதர்ன் ஓஷன், சரிங்களா? 4வது இடத்துல சதர்ன் ஓஷன். 5வது இடத்துல ஆர்டிக் ஓஷன், ஓகேவா? இந்த அஞ்சையும் எப்படி அந்த ஆர்டரா ஞாபகம் வச்சுக்கிறது, எது ஃபர்ஸ்ட், எது செகண்ட், எது தேர்டு, எது ஃபோர்த்து, எது ஃபிஃப்த் அப்படிங்கிறத நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போறோம். ஓகேவா? சூப்பருங்க. இப்போ பார்த்துக்கோங்க, இது வந்து மேப் ரெப்ரஸன்டேஷன் லாங் டேர்ம் மெமரிக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேவா? இந்தியன் ஓஷன் எங்கன்னா இந்த ரீஜன், அதாவது இந்தியா இங்கே இருக்கு, இந்தியாவுக்கு கீழே இருக்க இந்த ரீஜன் இந்தியன் ஓஷன், சரிங்களா? ஓகேவா? இந்த அண்டார்டிகாவுக்கு மேலே இந்த ஏரியாலாம் இருக்கு இல்லையா, இதெல்லாம் வந்து சதர்ன் ஓஷன், ஓகேங்களா? சதர்ன் ஓஷன், ஓகேவா? இந்த ஆப்பிரிக்காவுக்கும் அமெரிக்காவுக்கு இடையில, யூரோப்புக்கும் இந்த நார்த் அமெரிக்காவுக்கு இடையில இந்த என்டையர் ஸ்ட்ரெச் எஸ் மாதிரி வரும், சரிங்களா? இது ஃபுல்லாக அட்லாண்டிக் ஓஷன். ஆக்சுவலாக இது நார்த் அட்லாண்டிக், சவுத் அட்லாண்டிக்னு பிரியும். பட் இந்த இதுக்காக அட்லாண்டிக் ஓஷன், இது ஃபுல்லாக அட்லாண்டிக் ஓஷன், ஓகேங்களா? ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த மேலே யூரோப்புக்கு மேலே இந்த ஏரியா இருக்கு இல்லையா, இது வந்து ஆர்டிக் ஓஷன், சரிங்களா? ஆர்டிக் ஓஷன் யூரோப்புக்கு மேலே இருக்கு இல்லையா, வந்து ஆர்டிக் ஓஷன். ஏஷியா வந்து இப்போ ரஷ்யாவுக்கு மேலே வரும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த பக்கமும் அதாவது ஏஷியாவிலேருந்து இப்படி நீங்கள் போயிட்டீங்கன்னா அது மீட் ஆகிற இடம் நார்த் அமெரிக்காவாக தான் இருக்கும், சரிங்களா? அது மேப் ரெப்ரஸன்டேஷனுங்கிறதுக்காக பசிபிக் ஓஷன் 2 இடத்துல போட்டிருப்போம். ஆக்சுவலாக அது ஒரே ஏரியா தான், ஓகேங்களா? இந்த இடத்துல இப்படி டிராவல் பண்ணிகிட்டே போனீங்கன்னா இப்படி வந்து இங்கே மீட் பண்ணுவீங்க, இங்கே எப்படி கிளம்புனாலும் இப்படி வந்து இந்த பக்கம் மீட் பண்ணுவீங்க, ஓகேவா? ஸோ இந்த ஏரியா வந்து பசிபிக் ஓஷன், ஓகேவா? பசிபிக் ஓஷன் தான் இருக்கிறதுலே பெருசு. இப்போ இது எப்படி ஞாபகம் வச்சுக்கிறது அப்படின்னு நம்ம பார்க்கலாம். பாருங்க, பசிபிக் ஓஷன், அட்லாண்டிக் ஓஷன், இந்தியன் ஓஷன், சதர்ன் ஓஷன், ஆர்டிக் ஓஷன், ஓகேவா? இது எல்லாத்துலேயும் ஓஷனோட நேம்ல இருக்க ஃபர்ஸ்ட் லெட்டர்லாம் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னீங்கன்னா PAISA, இது எல்லாத்தையும் சேர்த்து பார்க்கும்போது பைசா அப்படின்னு வருது, சரிங்களா? பைசா அப்படிங்கிற இந்த வார்த்தையை அப்படி ஞாபகம் வச்சுக்கிட்டிங்கன்னா 5 பெருங்கடலோட ஆர்டர், பெருசுல இருந்து சின்னது வரைக்கும் இந்த 5 பெருங்கடலோட ஆர்டர் நம்ம ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம். இன்னொன்று, இந்தியா வந்து 3வது இடம், ஓகேங்களா? அது மறக்கக்கூடாது. நம்ம இந்தியன் ஓஷன் வந்து 3வது இடம், ஓகேங்களா? சூப்பருங்க. அவ்வளோதாங்க இந்த வீடியோவில். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக், கமெண்ட், சப்ஸ்கிரைப் எல்லாம் பண்ணுங்க. மறுபடியும் இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் பாய்.